அண்ணா வணக்கங்கண்ணா. தமிழ்நாட்டில் குண்டல் தொல்லை ரொம்ப அதிகமாகிடுச்சுண்ணா. கோயம்புத்தூரில் இப்படி தான் எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு வாக்காளர் லிஸ்ட்லேருந்து பேரே நிற்கிட்டானுங்க. கடலூரில் ஒரு அம்மாவை அடிச்சே கொண்டிருக்காங்க இந்த சூரிய கட்சிக்காரங்க. இந்த சூரிய கட்சிக்காரர்களுக்கு இதே வேலையாக போச்சுண்ணா. நீ பாத்தியா? பார்த்து தானப்பா சொல்கிறோம். இல்லை, அங்கே நடந்த சம்பவம் சூரிய கட்சிக்காரங்க தான் போயிட்டு அடிச்சு நொறுக்காங்க. நீ பாத்தியா? ஆமாம், அப்படி தான் வந்துச்சு. நான் அதான் சொல்கிறேன். நியூஸ் அப்படி வந்திருக்கலாம். ஆனால் உண்மை சொன்ன என்ன தெரியுமா? அந்த அம்மாவுக்கும் வேற ஒரு ஃபேமிலிக்கும் பிரச்சனை, முன்விரதம். அவங்க ஏதோ வாய் வழியாக பேசியிருந்துருக்காங்க, சண்டை முத்தி போய் அடித்தடியில் ஆயிருக்குது. இவங்க சண்டை பெருசாக போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, தடுத்துருக்காங்க. அதில் ஆப்போசிட்டில் இருக்கிற ஃபேமிலி பிடிச்சி தள்ளி விட்டதுனால அவங்க ஏதோ ஒரு இடத்துல இடிச்சுக்கின்னு விழுந்திருக்காங்க. அவள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டும்போது இறந்துட்டாங்க. இதுதான் அங்கே நடந்த சம்பவமே. போலீஸில் ரெக்கார்டில் வந்து எஃப்ஐஆரில் அப்படி தான் பதிவாயிருக்குது. உங்களுக்கு ஓட்டு எத்தனை பேர் போட்டிருக்காங்க, அவங்க எல்லாரும் அடித்து சாவச்சிட முடியுமா? ஏன் இதுமாரி பொய்யை பேசினுக்கிற? உனக்கு ஓட்டு போட்டுற போகிறாங்கன்னு இவங்க வந்து கோவப்பட்டு அவங்கள இது பண்ணாங்க. அப்படின்னா அதிமுக காரங்க திமுக காரங்க ஒருத்தர் அடிச்சு சாவடிக்க வேண்டியதான். இவங்களுக்கு அவங்க போகல, அவங்களுக்கு இவங்க போகல பொய் பேசலாம். இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்காது. உன் வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கு. அதான்ப்பா வேலை. என்ன வேலை? நாங்கள் சொல்லி மக்களை வந்து எப்போ பரபரப்பாக வச்சுக்கணும். அப்போ தான் எங்கள் மேலே ஓட்டு போடுவோம் எங்களுக்கு. ஓ, இப்போ நீ வந்து இதை சொல்லி அவங்க வன்முறை ஆகணும், அடிச்சுக்கணும், பொருளணும், இதுதான் இதுவே. ஆமாப்பா, அங்கே நடந்தது நமக்கு தான் தெரியும், ஆனால் மக்கள் தெரியாதுல்ல. இப்போ நான் சொன்னனால மக்கள் வந்து அப்போ சூரிய கட்சி மேலே அதிருப்தி ஆவாங்கல்ல. நல்ல ஐடியா. ஜனங்களே பார்த்துக்கோங்க. இவங்க வேலையே இதுதான். இவங்க வேலை இல்லை, இவங்க கட்சிக்காரங்க எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ இவங்களுக்கு வேலையே இதுதான். வன்முறை ஆக்கி விடணும். ஒரு ஜனங்க நிம்மதியாக இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கக்கூடாது, எதையுமே வந்து புதுசாக செஞ்சிடக்கூடாது. அப்படி செஞ்சுட்டா இவங்க எதனா ஒன்று பேசி கலப்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை மூட்டி விட்டு அடிச்சுக்கணும். இதுதான் நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரியே இந்த ஆள் வந்து உக்காஞ்சின்னு இப்போ ப்ரெஸ் மீட் கொடுத்துனுக்குறா. அப்படி உங்ககிட்ட பேசினுக்குறா. அப்படி இது இவங்களை நம்பவே நம்பாதீங்க. இவங்க சொல்றதெல்லாம் சுத்த பொய். ஏன் இப்படி பொய் பேசின்னு தெரிஞ்சுக்கிறீங்க? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? உங்களுக்கும் சரி உங்க ஜிக்கும் சரி நடக்காத ஒன்று நடந்த மாதிரியும் இல்லாதத ஒன்று இருக்கிற மாதிரியும் பேசி ஜனங்க மத்தியில் ஒரு குழப்பத்தையும் வன்முறையும் உண்டு பண்ணினே இருப்பீங்களா? இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். எங்க ஜி சொன்னது அப்படித்தான்பா. என்ன சொன்னாரு எங்க ஜி? என்ன சொன்னாரு? மக்களுக்கு வந்து எப்போதும் உன் மேல கண்ணு இருக்கணும். அப்போ வந்து நீ வந்து ஏதாவது ஒன்று பரபரப்பை கிளப்பிக்கிட்டே இருக்கணும். சூரிய கட்சி மேல நீங்க பலி சொல்லிட்டே இரு. அது நீ சொல்லு. ஜனங்களுக்கு எது நல்லதோ அதை பத்தி பேசு. ஜனங்களுக்கு எது முக்கியமானதோ அதை பத்தி பேசு. அதை ஒண்ணு விட்டுட்டு வன்முறையை தூண்டுற மாதிரி, குழப்பத்தை உண்டு பண்ண மாதிரி, நடக்காத ஒண்ணு நடந்த மாதிரி பேசினீங்க. இது உனக்கே நல்லதா இருக்கா? மக்கள் எங்களுக்கு முக்கியம் இல்ல. மக்கள் நல்லது நடந்தா என்ன, நல்லது நடக்கலாம் எங்களுக்கு என்ன? பார்த்துங்க ஜனங்களே, இவங்களுடைய அஜெண்டாவே இதுதான். மக்களுக்கு நல்லது நடக்குதோ நடக்கலையோ இவங்க வந்து மக்களை வச்சு குளிர் காயணும், ஜனங்க வந்து ஒருத்தர் அடிச்சுக்கணும், வன்முறையை கலப்பணும். இதுதான் இவங்க வேலையை கண்டி மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கே இவங்க இல்லை. இவங்க தான் இவங்களுக்கு சுயரூபம். பார்த்துக்கு தெரிஞ்சுங்க. வணக்கம்.